ஹலோ காய்ஸ். கூகுள் ரிவ்யூஸை எப்படி வந்து லைவ்லேருந்து டிரெக்டாக அப்படி நம்மளோட வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் காட்டிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு லைட் தீமில் வந்து எப்படி ஷோ பண்ணுறது, அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி டார்க் தீமில் வந்து எப்படி ஷோ பண்ணுறதுன்றது தான் காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃப்ரீ பிளக்கின் வந்துட்டு ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு பிளக்கினில் வந்து அட் நியூ பிளக்கினில் போய் பிளக்கின் ஃபார் கூகுள் ரிவ்யூஸ்ன்னு சர்ச் பண்ணுறேன். இதில் வந்து முதலாவது ஒரு ரிசல்ட் வரும், பிளக்கின்ஸ் ஃபார் கூகுள் ரிவ்யூஸ் பை ரீச் பிளக்கின்ஸ் என்ற இந்த பிளக்கின்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கள். நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அப்படி ஆக்டிவேட் பண்ண அப்புறம் வந்து உங்களோட லெஃப்ட் சைட் மெனு பாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுள் ரிவ்யூஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கேன். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து ஆல்ரெடி நான் இது வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறதால இது ஆல்ரெடி ஷோ ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி எம்டியாகவே இருக்கும். இதில் வந்து மேலே கிரியேட் விஜெக்ட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கிரியேட் விஜெக்ட் என்ற இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து விஜெக்ட் நேம் என்டர் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு விஜெக்ட் நேம் மட்டும் என்டர் பண்ணுறேன். மை ரிவ்யூ என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இந்த விஜெக்ட் வந்து சேவ் ஆகிட்டு, இந்த விஜெக்ட் சேவ் ஆன பிறகு இதை வந்து கூகுளோட கனெக்ட் பண்ணணும். கூகுளில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் வந்து கனெக்ட் கூகுள்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது பிளேஸ் ஐடி என்ற ஆப்ஷன் கேட்குது. பிளேஸ் ஐடின்றது கூகுள் மேப்பில் இருந்து எந்த லொக்கேஷன் ரிவ்யூஸை வந்து நாங்கள் கெட் பண்ணி எடுக்க போகிறோம்ட்டு அந்த லொக்கேஷன் ஐடியை வந்து இதில் கொடுக்கணும். ஸோ இந்த ஐடி எடுக்கிறதுக்கு கூகுளில் போயிட்டு நீங்கள் எந்த லொக்கேஷனில் ரிவ்யூ எடுக்க போகிறீங்களோ உங்களோட ஷாப்போ உங்களோட பிஸ்னஸோட நேமை சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும். இதில் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு சொன்னால் கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரைட்டர் ரிவ்யூன்ற இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் பட்டன். இந்த பட்டனில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட்டில், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பிஐடி என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். டேட்டா பிஐடி, டேட்டா பிளேஸ் ஐடி என்ற ஆப்ஷன், இதுதான் வந்து அந்த பிளேஸின் ஐடி. ஸோ இந்த ஐடியை கிளிக் பண்ணி காப்பி பண்ணுறேன். இந்த ஐடியை காப்பி பண்ணி இங்கே பிளேஸ் ஐடின்ற இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் டு கூகுளை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த கூகுளோட டேரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த பிளேஸ் வந்து நம்மளோட இந்த பிளக்கினில் கனெக்ட் ஆகி இப்போ வந்து ஒரு ப்ரிவியூ வந்து நம்மளுக்கு ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான். இதுக்கு பிறகு வந்து இந்த டிசைனை வந்து கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கீழே இருக்குது. காமன் ஆப்ஷன்ஸ், பேஜினேஷன் கிளிக் பண்ணுறது, மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் அவைலபிள். நான் வந்து மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் வந்து 150 கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆகிருக்கும். அதர்ஸ்க்கு வந்து ரீட் மோர் காட்டுது. அண்ட் அதோட வந்து ஹைட், பேசிக்ஸ், ரிவ்யூஸ் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கட்டும். அது அடுத்தது ஸ்லைடர் ஆப்ஷன் இருக்குது. ஸ்லைடர் ஆப்ஷன் ஸ்பீட் 5 செகண்டுக்கு ஒருக்க ஸ்லைட் ஆகிட்டு இருக்கணுன்றது. ஸோ அதுக்கு வந்து நான் 8 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். அதோட டெக்ஸ்ட் ஹைட்ன்றது இந்த டெக்ஸ்ட் ஏரியான ஹைட் வந்து மேக்ஸிமம் 100 பிக்சல்லே இருக்குது. ஸோ அந்த ஹைட் ஓகேன்னா அந்த ஹைட்டே விடலாம். இல்லைன்னா நான் ஒரு 80 பிக்சல் கொடுக்குறேன். 80 பிக்சல் ஓகே, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அண்ட் அதோட வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரிவ்யூ தேவைன்னு சொன்னால் அந்த ரிவ்யூ இதில் ஹைட் ரிவ்யூன்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு தேவையில்லை இதில் வரதுன்னு சொன்னால் இதை ஹைட் பண்ணிங்கன்னு சொன்னால் இது ஹைட் ஆகி அடுத்ததாக இருக்கிற ரிவ்யூ வந்து ஷோ ஆகும். அண்ட் அதோட இதில் ஆப்ஷன் இருக்குது ஹைட் பேக்ரவுண்ட். இந்த ரிவ்யூஸுக்கு வர பேக்ரவுண்ட் கலர்ஸ் தேவையில்லை, ஒயிட் தேவையில்லை, டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் ஓகேன்னு சொன்னால் அந்த ஹைட் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் டிஃபால்ட்டாக வரும். அதே மாதிரி இந்த ப்ரிவியூ பட்டனை ஹைட் பண்ணுறது அண்ட் இந்த டொட்டை ஹைட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் இதில் இருக்குது. அண்ட் அடுத்த ஆப்ஷன் ஸ்டைல் ஆப்ஷன் வந்து கண்டெய்னர் மேக்ஸ் வித் அண்ட் ஹைட் இருக்குது. இந்த டோட்டல் என்டையர் கண்டெய்னர்ட்ட ஹைட் அண்ட் வித்தை வந்து சேஞ்ச் பண்ணலாம் நாங்கள் இதை யூஸ் பண்ணி. ஸோ இதுவும் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும், ஃபுல் வித்தில் இருக்கும். ஸோ டிஃபால்ட் வித்தே இருக்கட்டும். அண்ட் அதோட வந்து இன்னொரு ஆப்ஷன் கீழே இதில் பார்த்தீங்கன்னா டார்க் பேக்ரவுண்ட். இது வந்து லைட் பேக்ரவுண்டில் இருக்குது. இதே நீங்கள் டார்க் தீம் ஒன்றுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க, இந்த ரிவ்யூஸ் வந்து டார்க் தீமில் டிஸ்பிளே பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த டார்க் பேக்ரவுண்ட் எனேபிள் பண்ணால் வந்து இது அதுக்கேற்ற மாதிரி வந்து கலர்ஸ் சேஞ்ச் ஆகிடும். இந்த டைட்டில் வந்து ப்ளூக்கும் டெக்ஸ்ட்ஸ் எல்லாம் வந்து ஒயிட் கலருக்கும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த டார்க் கலர் தீம்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதை சேஞ்ச் பண்ணி இதை அப்டேட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டுக்கு லைட் தீம்லேயே விட்டுட்டு இதெல்லாம் ஓகேன்னு சொன்னால் சேவ் அண்ட் ரீஃப்ரெஷ் கொடுங்க. இது வந்து சேவ் ஆயிரும். இப்போ வந்து இந்த ஷார்ட் கோட்டை காப்பி பண்ணிக்கொண்டு நீங்கள் எந்த இடத்துல வந்து இதை டிஸ்பிளே பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல இந்த ஷார்ட் கோட்டை பேஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது வந்து லைட் தீமுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து இதே இந்த
டார்க் பேக்ரவுண்ட்ன்றது எனேபிள் பண்ணால் வர இன்டர்ஃபேஸ் தான் வந்து கீழே போட்டிருக்கேன். டார்க் தீமில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து வரும். ஓகே, கூகுள் ரிவ்யூவை எப்படி போடுறோன்றதை பார்த்தோம். இதே மாதிரி உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.